ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதா பக்தியா பாவன ராமகிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துலகீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீ சாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். பைரவியை நேருக்கு நேராக பார்த்து கொண்டு ஸ்திரீ புருஷ வித்தியாசமே தெரியாத பரமஹம்சாளுக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆபத்து இல்லை. அவ 5 வயசு குழந்தை மாதிரி என்றார் பரமஹம்சர் என்றே பின்னாளில் பெயரெடுத்த ராமகிருஷ்ணர். அவரை 5ஆம் வயசில் மணந்த சாரதை இன்னும் 5 வயசுக்காரியாகவே நின்று கொண்டு மனதால் மட்டும் தாயாவதற்கு அவாவுகிறாள். இவர் 32வது வயதிலும் 5 பிராய பிள்ளையாக மட்டுமே இருக்கிறார். தாம் காளிமாதாவின் பிள்ளை என்பது தவிர ஒன்றும் தெரியாத குழந்தை இது. கதாயி, நீ என்ன அழகா எல்லாம் சொல்ற, நீ எங்களோடையே இருந்து நிறைய உபதேசம் பண்ணிண்டே இரு, நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இருக்கு என்று உருக்கத்துடன் கூறினாள் தனியம்மாள். ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லையம்மா, நான் கூட ஒன்றுமே தெரிஞ்சுக்காம இருக்கச்சேதான் அம்பாள் அனுகிரகத்தை அடைஞ்சேன். என் அம்மா கிட்ட பக்தியாக இருக்கணும், அவள் விட்ட வழின்னு இருக்கணும், இதை மட்டும் தெரிஞ்சுண்டு அனுஷ்டானத்திலே கொண்டு வந்துட்டா போரும். பிரத்தியாருக்கு உபதேசம் பண்ணுறவா நிறைய சாஸ்திரம் எல்லாம் படிக்கணும். ஏன்னா மற்றவா பல தினசு சந்தேகம் கேட்பா, அதையெல்லாம் போக்கணும். ஆனால் அவாவாளும் தாங்க சம்சாரத்திலேருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சம் படித்து தெரிஞ்சுட்டு அதை ஒரு முகமாக அனுஷ்டிச்சாலே போரும். தற்கொலை பண்ணிக்கிறதுன்னா ஒரு சின்ன ஊசியை முழுங்கினா கூட போரும். ஆனால் இன்னொருத்தனை கொலை பண்ணுறதுன்னா கத்தி கபடா எல்லாத்தையும் தூக்கிண்டுன்னா போக வேண்டி இருக்கு. கொலைக்கு சொல்கிறது தான் அமிர்தமாகிறதுக்கும் பொருந்துறது என்று கூறி சிரித்தார் ராமகிருஷ்ணர். சிரிப்பு பலத்து கொண்டே வந்தது. ஏன் இப்படி சிரிக்கிறார்? அவருக்கு பைத்தியம் என்று தட்சிணேஸ்வரத்துக்காரர்கள் சொன்னது மெய்தானோ? ராமகிருஷ்ணர் பகபகவென்று சிரித்து கொண்டிருந்தார். வெளியிலே பெரும் காற்று கழித்து கொண்டு சிரித்தது. இடிகள் கர்ஜித்த அட்டகாசம் செய்தன. மின்னல்கள் பளிச்சிட்டு வானமாதேவியின் சிரிக்கும் உதடுகளாக நெளிந்தன. ராமகிருஷ்ணரின் சிரிப்பு ஓய்ந்தது. முத்து முத்தாக அவரது கண்களிலிருந்து கண்ணீர் உதிர்ந்தது. இடிகள் ஓய்ந்தன, மின்னல்கள் மறைந்தன. சோ என்று மழை பெய்ய ஆரம்பித்தது. எல்லோரும் அப்படியே தூங்கி போனார்கள். ராமகிருஷ்ணர் பாவசமாதியிலே ஆழ்ந்தார். காலையில் மழை ஓய்ந்திருந்தது. சமாதி கலைந்த ராமகிருஷ்ணர் காலை தென்றலை போல் காலை வீசி பூதிர்கால் என்ற கால்வாய்க்கு சென்றார். தெருவழியெல்லாம் மழை ஜலம் ஊறி இருந்தது. கால்வாயை சுற்றி எங்கும் தண்ணீர் ஊறி கிடந்தது. மழையாக பொழியாவிட்டாலும் வானில் அப்பி கிடந்த முகில் கூட்டத்தில் நீரின் செறிவு பிதிர்ந்திருந்தது. அது இரவு முழுவதும் உபதேச மழை பொழிந்த ராமகிருஷ்ணரின் உள்ளத்துக்குள் இப்போதும் உபதேச உண்மைகள் மழைச்சூல் கொண்டிருப்பது போல இருந்தது. கால்வாய் விளிம்பு வரை நீர் நிரம்பி இருந்தது. அதன் கரையெல்லாம் நீர் ஊறிய சொதசொதப்பு. மரங்கள் பச்சை பசேல் என்று மரகதமயமாக நனைந்து நின்றன. புற்கள் ஜல பிந்துக்களை கிரீடமாக அணிந்து ராஜகம்பீரமாக நின்றன. சாய்ந்து கிடந்த புற்களும் கூட திண்டில் சாய்ந்த ராஜாக்களைப் போல ஒய்யாரமாக கிடந்தன. மரத்திலிருந்து நீர்த்துளிகள் ராமகிருஷ்ணர் மீது ஜிலுஜிலுவென குலுங்கி விழுந்தன. ராமகிருஷ்ணரின் உடல் குலுங்கியது. அந்த அனுபவத் தருவின் கண்களில் இருந்து நீர் சொட்டுக்கள் விழலாயின. விக்கி விக்கி அழுதார். நீர் எடுப்பதற்காக கும்பத்துடன் வந்த சாரதை அவரை பார்த்தாள். இதயத்திலே ஆனந்த கும்பம், இடுப்பிலே நீர் கும்பம். அவளுக்குள்ளும் வெளியும் ஒரே ஈரம் ஊறி கிடந்தது. அவரையே பார்த்தபடி அசையாமல் நின்றாள். அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினு கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.